ஜாம்பி ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. நான் அடிச்சு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு ஜாம்பி மூவியை நீங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க. சில வைரஸ் காத்துல பரவும், இன்னும் சில வைரஸ் கடிக்கிறது மூலமா பரவுது. ஆனா அந்த வைரஸ் குறிப்பிட்ட ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லும் போது அதுல இருந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களுக்கு இந்த போட்டி புல்னா என்னன்னு தெரியுமா? அது கனடாவில் இருக்க ஒரு சின்ன டவுனோட பேரு. இப்ப அந்த இடத்துல விண்டர் சீசனுங்கனால பனி பொழிய ஆரம்பிக்கி. இவரோட பேர் தான் கிராண்ட் மெஸ்ஸி. மெஸ்ஸி ரேடியோ ஹோஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர். இப்ப அவருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால அங்க இருந்து பாட்டி பூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அந்த டைம் கரெக்டா அவருக்கு ஒரு போன் காலும் வருது. காரை ஒரு ஓரமா நிறுத்தி போன் பேசணும்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த ஒரு லேடி வித்தியாசமா சொன்னதே சொல்லிட்டு மெஸ்ஸி என்னன்னு கேட்கல அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. வந்த ஃபர்ஸ்ட் டே இப்படி ஆரம்பிக்கிறதுனால ஒன்னும் புரியாம மெஸ்ஸி அங்க இருந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வராரு. இவங்களோட பேர் தான் ஆன். ஆன் வந்து மெஸ்ஸிக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண போறாங்க. இப்ப ஆன் சிக்னல் தந்ததும் மெஸ்ஸி பிராட்காஸ்டா ஆரம்பிக்காரு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான லேடியை பார்த்திருப்பாரு. அதை பத்தி அந்த ரேடியோல சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அங்க ஒருத்தவங்க வராங்க. இவங்க தான் அந்த சேனலோட ப்ரொடியூசர். இவங்களோட பேரு சிட்னி. இப்ப மெஸ்ஸி கூட சிட்னியும் ஜாயின் பண்ணி அந்த பிராட்காஸ்ட்ல பேச ஆரம்பிக்காங்க. ஆனா என்ன, மெஸ்ஸி சிட்னியை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாமே சிட்னியை ரொம்ப கோவப்படுத்துது. ஃபர்ஸ்ட் டே நடந்த ஸ்டோரியை சொன்னதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல வானிலை அறிக்கையை பத்தி கேட்கறதுக்கு சாப்பர்ல போயிட்டு இருக்க கென்னின்னு ஒரு ஆள் கிட்ட அவங்க பேச ஆரம்பிக்காங்க. இந்த இடத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கு, அவங்களும் கிழக்கு பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்காங்க. அதனால இந்த கேப்ல மெஸ்ஸி அவங்க ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் கிட்ட கொஞ்சம் விறுவிறுப்பா ஏதாட்டு சொல்லணுங்கிறதுக்காக காமெடியான கற்பனையான சில ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயம் சிட்னிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால மெஸ்ஸியும் சண்டை போடாம செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்காரு. அந்த டைம்ல ஆனுக்கு ஒரு நியூஸ் ஒன்னு வருது. உள்ளூர்ல இருக்க சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மீன் பிடிக்கும் போது அவங்களுக்குள்ள சண்டை நடக்கு. முக்கியமா அவங்கள சில பேர்கிட்ட கன்னும் இருக்கு. அந்த நியூஸை கேள்விப்பட்ட மெஸ்ஸியும் இந்த சம்பவத்தை பத்தி அந்த பிராட்காஸ்ட் சேனல்ல சாதாரணமா காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப இதை கேட்ட சிட்னியும் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு மெஸ்ஸி கிட்ட சாதாரணமா பேச வராங்க. இப்போ கிடைச்ச நியூஸ்ல சண்டை போட்டுக்கிட்டவங்க சிட்னிக்கு தெரிஞ்சவங்க, அவங்க சொந்தக்காரங்க தான். அதனாலதான் அவங்களை கிண்டல் பண்ணும்போது சிட்னியும் கோவப்படுதாங்க. சிட்னி மனசு விட்டு பேசினதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே கொஞ்சம் பிரேக் எடுக்காங்க. கிட்டத்தட்ட விடிய காலை 6 மணி ஆக போகுது. முதல் தடவையா கென்னி கிட்ட இருந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கி இப்ப அவங்களுக்கு கிடைச்ச நியூஸ் எல்லாத்தையுமே சிட்னியும் மெஸ்ஸி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மெஸ்ஸி அதை அப்படியே லைவ்ல சொல்ல ஆரம்பிக்காரு. சாதாரணமா டிராபிக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கென்னியோட வாய்ஸ் வித்தியாசமா மாறுது. கென்னி பயந்துகிட்டு இப்ப கென்னி அந்த இடத்துல என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க, நூத்துக்கணக்கான மக்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வருது, ஆர்மி போர்ஸ் எல்லாம் வராங்க. ஆர்மி சேர்ந்து ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வருது. இதை பார்த்து பயந்து போன கென்னியும் அங்க இருந்து எப்படியாட்டு தப்பிக்கணும்னு நினைக்கான். இந்த டிராபிக் ஜாம் ஆன இடத்துல இன்னும் சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கனால கென்னி எப்படியாட்டு அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கான். இதை கேட்ட ஸ்டூடியோல இருக்க 3 பேருமே பயப்பட ஆரம்பிக்காங்க. ஏன்னா கென்னி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாதிலே அவனோட சிக்னல் கட் ஆகுது. என்னதான் அங்க நடக்குது வினோதமா இருந்தாலும் அந்த நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு சில பேர் வராங்க. இவங்க அந்த டவுனை சேர்ந்த லோக்கல்ல இருக்க சிங்கிங் குரூப். இந்த இடத்துக்கு அவங்க பாட்டு படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதுல ஒரு சின்ன பொண்ணு இந்த பாட்டோட கடைசி வரைய மறந்துடுறா. அவளோட பேசு வித்தியாசமா மாறுது. மத்தவங்க பாடி முடிச்சதுக்கப்புறமா இந்த சின்ன பொண்ணு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கா. அதுக்கப்புறமா அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மெஸ்ஸிக்கும் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது புயல் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்க அமைதி மாதிரி ஏதோ பெருசா ஒண்ணு நடக்க போறதா தோணுது. சிட்னி இது எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா கண்டிப்பா அதுக்கான ஆதாரம் தேவை. அதனால சிட்னி அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் மெஸ்ஸியும் அங்க நடந்த எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் அவங்க கென்னிக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா கென்னியோட சிக்னல் இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஊரோட கான்ஸ்டபிள கான்டாக்ட் பண்ணாங்க. 911க்கு போன் வந்ததும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நூத்துக்கணக்கில் இருந்த மக்கள் சொன்ன வார்த்தையே திரும்ப சொல்லிக்கிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு அதே இடத்துல இறந்து போறாங்க. இந்த மாதிரி அவங்க லைவ்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு போன் கால் வருது. அதுல பேசும்போது அவளுக்கு பயங்கரமான ஷாக். வேர்ல்டுலயே ஃபேமஸா இருக்க பிபிசி நியூஸ் சேனல்ல இருந்து அவங்களுக்கு போன் கால் வந்திருக்கு. இப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் பதட்டமாக ஆரம்பிச்சாங்க. மெஸ்ஸி அவரு கூட லைவ்ல பேச ஆரம்பிக்காரு. அவங்க நினைச்சதோட பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு. என்னன்னா அவங்க இருக்க சின்ன டவுனை சுத்தி வளைச்சு யாரும் வெளில போக முடியாத அளவுக்கு எல்லா பக்கமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதெல்லாம் எதனால நடக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கென்னியோட சிக்னல் கிடைக்கி மெஸ்ஸியும் லைவ்ல கென்னியோட பேச ஆரம்பிக்காரு. ஆனா கென்னி ரொம்ப பயந்து போயிருக்கான். மத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போன கென்னி அவரை காப்பாத்துறதுக்கு யாரையாட்டு ஹெல்ப்புக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு பார்த்தவங்க எல்லாருமே காட்டு வளங்கள் எப்படி நடந்துக்கிடுமோ அந்த மாதிரி கென்னி அவங்கள பார்த்து ஓட ஆரம்பிச்சு அவங்க கிட்ட மாட்டாம ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்காரு. இந்த பக்கம் வந்து நூத்துக்கணக்கான பேரு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்காங்க. கேட்ட மெஸ்ஸிக்கு பயத்துல உடம்புலாம் புல்லறிய ஆரம்பிச்சு. இதை கேட்ட சிட்னி அதை முழுசா நம்பாம மெஸ்ஸிய உடனே பேசுறதை நிப்பாட்ட சொல்றாங்க. ஆனா மெஸ்ஸி அதை எதுவுமே காதுல வாங்குற மாதிரி
தெரியல கென்னி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த பக்கம் கென்னி அவங்கள ஒருத்தரை பாக்காரு. அவரால் எந்திக்க முடியல, அவரோட கை கால்லாம் உடஞ்சு போயிருக்கு. அவரு பிரெஞ்சு பாஷையில ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அத ஸ்டுடியோல இருக்க எல்லாருமே கேட்காங்க. அதை எல்லாத்தையுமே ஆனு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளு பிரெஞ்சு பாஷையில பேசி முடிச்சதுமா கென்னியோட சிக்னலும் கட் ஆகுது. இப்ப ஆனு உடனே அந்த பிரெஞ்சு பாஷையில என்ன சொல்லியிருக்காருன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்கா. அது எல்லாத்தையுமே மெஸ்ஸி லைவ்ல படிக்க ஆரம்பிக்காரு. இந்த ஆடியோ கேக்குதவங்க வீட்டுல தனியா பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா லவ் கிஸ் ஹனிங்கிற மாதிரியான செல்லமான வார்த்தைகளை வச்சு கூடும்போது வார்த்தைகளை கேக்குதவங்க இந்த வைரஸால பாதிக்கப்படுதாங்க. கடைசியா இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒருவேளை இதை யாரும் கேட்டீங்கன்னா இதை எதையுமே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நான் இது எல்லாத்தையுமே மெஸ்ஸி ஏற்கனவே லைவ்ல சொல்லிட்டாரு. நேரம் சிட்னிக்கு ஒரு நியூஸ் கிடைக்கி இந்த போனிபூல் டவுனை யாரும் வெளில வராத மாதிரி அந்த இடத்த தனிமைப்படுத்தி வச்சுட்டாங்க. அதே நேரம் அவங்களுக்கு மறுபடியும் கென்னியோட சிக்னல் கிடைக்கி இந்த தடவை கென்னி கைகால் நொறிஞ்ச நிலையில இருக்க ஒரு டீனேஜ் பையனை பாக்காரு. என்னதான் டீனேஜா இருந்தாலும் அவனோட வாய்ஸ் கேட்கறதுக்கு ஒரு சின்ன குழந்தையோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதை கேட்ட மிஸ்ஸிக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கு. அங்க வந்து சிட்னி அதை எதுவுமே கண்டுக்கிடாம அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த டாபிக்கை மாத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டிபூல் நகரத்தை அவங்க தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது தெரிஞ்சது பதட்டமான ஒரு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணாரு. என்னதான் ஆனும் சிட்னியும் தடுக்க ட்ரை பண்ணாலும் அதே மாரி அங்க இருந்து மெஸ்ஸி வெளில வராரு. நான் வெளில பார்த்தா பகல் நேரமா இருந்தாலும் நைட்டு நேரம் மாதிரி அவ்வளவு பண்ணி அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு நடுவுல கென்னி சொன்ன மாதிரி கூட்டமா மக்கள் எல்லாரும் அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. நல்ல வேலையா அவங்க கிட்ட மாட்டாம 3 பேரும் உள்ள வந்துருந்தாங்க. அது ரொம்ப மெஸ்ஸி அங்க இருந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாரு. மத்த 2 பேரும் அங்க இருந்து காபி சாப்பிட வந்திருந்தாங்க. சிட்னி அவங்க ஃபேமிலி நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. என்னன்னா சிட்னியோட ஃபேமிலி இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சிட்னி நம்பிக்கையோட இருக்காங்க. பிரேக் முடிஞ்சதும் ஆன் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. சிட்னி அங்க இருந்து போகும்போது ஆன் வித்தியாசமா நடந்துக்கிட்டுதா. பக்கத்திலேயே யாரோ ஒருத்தர் ஜன்னல் திறந்துட்டு உள்ள வராரு. இப்ப அந்த ஆளு சிட்னி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இப்பதான் தெரியுது அவர் ஒரு டாக்டர். எல்லாம் இருக்கவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் சிட்னி அதை பத்தி கவலைப்படாம ஆனுக்கு என்னாச்சுன்னு பாக்க வராங்க. ஆனா எதால பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனா அந்த டாக்டர் அதை பத்தி கவலைப்படாம இப்ப அவர் இந்த இடத்துக்கு வந்தது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்ததுக்குதான். அதனால இதை பத்தி சொல்லறதுக்கு தான் அந்த ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. பின்னாடியே ஆனு வரா. ஆனா ஆனா யாருமே உள்ள விட மாட்டாங்க. அந்த டாக்டருக்கு தெரிஞ்ச வர ஆனு எப்போ வேணாலும் மிருகமா மாறலாம். அதே நேரம் வெளில இருந்த ஆனு இந்த கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போயிருந்தா. ரொம்ப மெஸ்ஸி எப்பவும் போல அந்த ப்ராட்காஸ்ட ஆரம்பிக்காரு. இப்ப மெஸ்ஸி அந்த டாக்டரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளில இருந்த ஆன் உள்ள வர்றதுக்கு அந்த கிளாஸ்ல வந்து மோத ஆரம்பிக்கா. இப்ப அந்த டாக்டர் இதை லைவ்ல விளக்க ஆரம்பிக்காரு. இதுதான் அந்த வைரஸோட அறிகுறி. அதை பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்த சிட்னிக்கு கென்னி கிட்ட இருந்து போன் கால் ஒண்ணு வருது. இப்ப அவங்க கென்னி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்காங்க. கென்னி ஒளிஞ்சிருந்து கேட்ட வரைக்கும் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க ஒரு குரூப்பா இருக்காங்க. இந்த ஒவ்வொரு குரூப்பை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே கென்னியும் கேட்டிருக்காரு. அதை பத்தி அவரு சொல்லணும்னு நினைக்கும் போது ஆனுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு கென்னியும் பேச ஆரம்பிக்காரு. இப்போ இதை கேட்ட 3 பேத்துக்கும் கென்னியும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அதனால கென்னி கிட்ட பேசாம போனை கட் பண்ணாங்க. இதை கேட்ட சிட்னியும் ரொம்ப வருத்தப்படுதாங்க. ஏன்னா ஒரு பல வருஷம் சிட்னி கூட வேலை பார்த்திருக்காரு. அப்படியே ஒரு பக்கம் ஆனை பார்த்தா ஆனோட வாய் பூரா பிளட்டா இருக்கு. அவ தனித்தனியே காயப்படுத்திக்கிட்டா. அதுவும் எல்லாரும் மாதிரியே வித்தியாசமான அந்த வார்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை எதையுமே அவங்களால கேட்க முடியல. அந்த டாக்டருக்கு ஒண்ணு புரிய வருது. குறிப்பிட்ட வார்த்தை மூலமா தான் அந்த வைரஸ் பரவுதுங்கிறது. அதாவது 2 பேர் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிடும் போதுதான் அந்த வைரஸும் அவங்களுக்குள்ள பரவுது. அதனால அந்த டாக்டரும் இந்த பிராட்காஸ்ட நிப்பாட்ட சொல்றாரு. ஏன்னா இது மூலமா கூட வைரஸ் பரவலாம். ஆனா இதுல மெஸ்ஸிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதே நேரம் அந்த ஸ்டுடியோவுக்கு வெளில அந்த மாதிரி அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஸ்டுடியோக்குள்ள வர்றதுக்கு கண்ணாடி எல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்காங்க. ஒரு பக்கம் 3 பேருமே பேசாம இந்த ஸ்டுடியோக்குள்ள உள்ளே பாதுகாப்பா இருக்காங்க. இவங்க கரெக்டா சிட்னிக்கு ஒரு போன் கால் வருது. அதுல அவங்க பொண்ணுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் இருந்த ஆனும் அவளோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அவளும் கண்ணாடியை தட்ட ஆரம்பிக்கா. எல்லாம் நடக்குது சத்தம் எதுவுமே உள்ள கேட்காதவங்க ஆனு என்ன சொல்ல வராங்கிறத மெஸ்ஸியும் புரிஞ்சுக்கிட ட்ரை பண்றாரு. சிட்னி அந்த போன்ல அவங்களோட பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆனும் ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு தனியே காயப்படுத்தி விடுதா. ஒரு கட்டத்துக்கு மேல ஆனோட வாயில இருந்து வந்த ரத்தம் அந்த கிளாஸ் பூரா ஆகுது. சிட்னி பேசிக்கிட்டு இருந்த அந்த போனோட லைனும் கட் ஆகுது. இதே நேரம் வெளில ஸ்டுடியோ உடைச்சுக்கிட்டு உள்ள நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணு புரிய வருது. உள்ள இருக்க சத்தம் என்னதான் வெளில கேட்காட்டியும் மாதிரி பாதிக்கப்பட்டு ஜாம்பிஸா மாறின எல்லாருக்குமே உள்ள அவங்க பேச சத்தம் அதுங்களுக்கு கேக்குது. அதனாலதான் அமைதியா அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஓரமா உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் அந்த ஜாம்பிஸ் அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. அதனால அதுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மெஸ்ஸி பக்கத்துல இருக்க நோட் புக்கை எடுத்து மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு அதுல எழுத ஆரம்பிக்காரு. அவங்களால இப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். அதனால அதுக்காக மெஸ்ஸி ஒரு ஐடியா பண்ணாரு. பக்கத்துல இருந்து மைக் வழியா பேசும்போது அவங்க ஸ்டுடியோவுக்கு வெளில இருக்க மைக்ல அவரோட சத்தம் கேட்க ஆரம்பிக்கி. அவர் அந்த
ஜாம்பி மாதிரியே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்காரு. அதுங்க அந்த சத்தத்தை கேட்டதை அங்க இருந்து வெளில போகுதுங்க. மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண அந்த டாக்டர் பிரெஞ்சுல பேச ஆரம்பிக்காரு. ஏன்னா இங்கிலீஷ்ல பேசும்போது அந்த ஜாம்பிஸ் அவங்கள கண்டுபிடிக்கி அவர் தனத்தானே பிரெஞ்சுல பேச ஆரம்பிக்காரு. இதை கவனிச்ச 2 பேரும் அவரை விட்டுட்டு அங்க இருந்து வெளில வராங்க. அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கா. அவ இன்னுமே சாகல, உயிரோட தான் இருக்கா. இவருமா அவங்க 2 பேரும் பிரெஞ்சு லாங்குவேஜ்ல பேசிட்டு அங்க இருந்து மேல ஆபீஸ்க்கு வராங்க. ஸ்டார்டிங்ல பாட்டு படிக்கிறதுல வந்த ஒரு பொண்ணு வித்தியாசமா இருப்பா. அந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்துருக்கா. சிட்னி மெஸ்ஸி அங்க இருந்து ஓட சொல்றா. அந்த சின்ன பொண்ணு மெஸ்ஸியை தாக்காம இங்கிலீஷ்ல பேசின சிட்னியை கொல்லதுக்கு வரா. நான் மெஸ்ஸி சிட்னியை காப்பாத்தி அந்த பொண்ணையும் சாகடிக்காரு. இதுக்கப்புறமா பிரெஞ்சுல பேசிக்கிட்டே 2 பேரும் அங்க இருந்து திரும்ப உள்ள வராங்க. ஆனா தூரத்துல அந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்க அந்த டாக்டர் தனத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்த 2 பேருக்கும் ஒருவேளை அவருக்கு அந்த வைரஸ் பாதிச்சிருக்கலாம்னு தோணுது. அந்த டாக்டரையும் கொல்லணுங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகி மறுபடியும் வருது. பக்கத்துல இருக்க ரேடியோல பயங்கரமா சத்தத்தோட மியூசிக் வந்துகிட்டு இருக்கு. இதை கேட்ட 2 பேரும் அந்த ஸ்பீக்கரை உடைக்க ட்ரை பண்ணாங்க. அதே நேரம் அங்க இருக்க டாக்டரும் அந்த சத்தத்தை கேட்டதும் பிரெஞ்சுல ஏதோ பேசிக்கிட்டே அங்க இருந்து வராரு. அதே நேரம் மிஸ்ஸியும் அந்த ஸ்பீக்கரை சுத்தில வச்சு அடிச்சு ஆஃப் பண்ணாரு. இப்போ சாம்பிஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கி அவனுக்கு பக்கத்துல இருக்க கேரேஜுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணாங்க. அப்படி அங்க இருந்து தப்பிக்கும் போது அந்த டாக்டரும் உள்ள வந்துருந்தாரு. அவர் பாக்கிறதுக்கு 2 பேருக்கும் மத்தவங்கள மாதிரி ஆயிட்டாருன்னு சந்தேகமா இருக்கு. அதனால 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அந்த டாக்டரும் கதை லாக் பண்ண சொல்லிட்டு அவர் எந்த வழியா அங்க உள்ள வந்தாரோ அதே வழியா வெளில போறாரு. வெளில போய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்காரு. நேரம் அவங்களை அட்டாக் பண்ண அந்த சாம்பிஸ் எல்லாமே அங்க இருந்து போயிருதுங்க. இப்பதான் 2 பேருக்கும் புரியுது அந்த டாக்டர் அவங்கள காப்பாத்தான் ட்ரை பண்ணாருங்க. அப்படியே வெளில பார்த்தா அந்த ஜாம்பிஸ்ல சிலதுங்க அந்த இடத்துல இறந்து போய் கிடக்கு. நானுமே அந்த இடத்துல இறந்து போறா. ஒரு பக்கம் உள்ள இருந்த சிட்னியும் அவங்க இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே அந்த டோர்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே மெஸ்ஸி ஒண்ணும் பேசாம நடந்த எல்லாத்தையும் திரும்ப போட்டு கேட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. சிட்னி எப்பவும் போல இல்லாம அந்த தடவை வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை மெஸ்ஸி கொலை பண்ணிருப்பாரு. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சிட்னியை பத்தி பெருசா கண்டுக்கிடாம இந்த வைரஸ் எதால பரவுது, எந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு அந்த வைரஸ் பரவுதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அதை பத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சிட்னி திடீர்னு கில்னு ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான மெஸ்ஸியும் அதை சொல்ல விடாம தடுக்க ட்ரை பண்ணும்போது எதிர்ச்சியா அவரு கில்லுக்கு அர்த்தம் கிஸ்ஸுங்கிற மாதிரி சொல்றாரு. பல தடவை சொல்லும் போது இப்ப சிட்னிக்கு கில்லுங்கிற வார்த்தையோட அர்த்தம் கிஸ்ன்னு மாத்தினால இந்த வார்த்தையோட அர்த்தம் அப்படியே மாறுது. சிட்னி அதை அப்படியே நம்ப ஆரம்பிக்கா. மறுபடியும் பழையபடி நார்மலாவும் மாறுது. இப்ப மெஸ்ஸிக்கு அந்த வார்த்தையோட அர்த்தத்தை மாத்தது மூலமா வைரஸை கியூர் பண்ணலாம்னு தெரிய வருது. அதனால அங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு மெஸ்ஸி உடனே அந்த ஸ்டுடியோக்கு போறாரு. சிட்னி இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. சிட்னியை காப்பாத்த மாதிரி மெஸ்ஸி மத்தவங்களையும் காப்பாத்த ட்ரை பண்ண போறாரு. அதனால மெஸ்ஸி மறுபடியும் ஸ்டுடியோக்குள்ள வராரு. இப்ப மைக்ல மெஸ்ஸியும் சிட்னிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி மத்தவங்களை குணப்படுத்த கில்லுக்கு மீனிங் கிஸ்ஸனும் சந்தோஷத்துக்கு சேடனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத மாதிரி மீனிங்க மாத்திக்கிட்டு இருக்காரு. நான் இதை எல்லாத்தையும் வெளில இருந்து கேட்டுட்டு இருந்த சிட்னிக்கு ஒண்ணும் புரியல. ஒரு பக்கம் வெளில பார்த்தா அங்க இருக்க ஜாம்பிஸ் அலிக மிலிட்டரி போர்ஸ் எல்லாம் வராங்க. ஸ்டுடியோக்கு வெளில துப்பாக்கி சூடு கன் ஃபைட்னு மிலிட்டரியா சேர்ந்தவங்க ஜாம்பி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப உள்ள இருக்க 2 பேத்தையும் நிறுத்த சொல்லி வெளில இருந்து பிரெஞ்சு லாங்குவேஜ்ல ஒரு ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமும் உடைய ஆரம்பிக்கி வெளில இருக்கவங்கள மிலிட்டரி போர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொன்னுகிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு உள்ள இருக்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடமே அமைதியாகுது. வெளில இருக்கவங்க கிட்ட மெஸ்ஸியும் இது எல்லாத்தையுமே நிறுத்த சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. வெளில இருந்த சிட்னியும் இந்த ஸ்டுடியோக்குள்ள வந்து மெஸ்ஸிய கிஸ் பண்ணாங்க. அப்படியே கட் ஆகுது. ஒருவேளை அந்த கவுண்ட் டவுனோட அர்த்தம் இந்த பாட்டி பூலுங்கிற சின்ன டவுனை அவங்க மொத்தமா அழிச்சிருக்கலாம். இவங்க பேக்ரவுண்ட்ல ஒரு ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே பழையபடி நார்மல் ஆயிட்டு இந்த பாட்டி பூல்ல இருக்க எல்லாரையுமே கட்டுப்படுத்தியாச்சுன்னு மெஸ்ஸி நினைச்ச மாதிரி அந்த வைரஸ் தாக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேசிக்கிட்டு இருந்த அர்த்தத்தை மாத்தி சில பேர்த்த காப்பாத்தினாலும் இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த ரிப்போர்ட்டருக்கு அங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கும் போது இந்த ரிப்போர்ட்டர் பாட்டி புல்னு அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த வைரஸ் இன்னுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப திடீர்னு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒண்ணு வருது. பிளாக் அண்ட் ஒயிட்ல சிட்னியும் மெஸ்ஸியும் இருக்காங்க. அவங்க அந்த இடத்த விட்டே போகணுங்கிற மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நடந்த சம்பவத்துல 2 பேரும் உயிர் பழச்சிருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ரொம்பவே வியர்டான ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது.